வரலாற்று சிறப்புமிக்க குற்றாலநாதர் கோவிலில் 5 தேர்களில் பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் வீதி உலா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க குற்றாலநாதர் கோவிலில் வருடந்தோறும் மார்கழி மாதம் திருவாதிரை திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடத்துக்கான திருவாதிரை திருவிழா கடந்த சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கிய நிலையில் அந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்து கொடியேற்ற நிகழ்வை பக்தி பரவசத்துடன் கண்டு களித்தனர். தொடர்ந்து இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் பவனி உலா தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் பஞ்சமூர்த்திகள் தனித்தனியே தேரில் வீதி உலா வருகின்றனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம்பிடித்து இழுத்து வரும் நிலையில் இந்த தேர் திருவிழாவானது வெகு சிறப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது ஐயப்ப பக்தர்கள் சீசனானது நடைபெற்று வரும் நிலையில் குற்றாலத்திற்கு வருகை தந்துள்ள ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் தற்போது இந்த தேர் திருவிழா நிகழ்வில் பங்கேற்ற நிலையில் இந்த நிகழ்வானது தற்போது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தாண்டவ தீபாராதனை நிகழ்வு வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
ராமநாதபுரம் அடுத்த உடைச்சியார் வலசை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பாமா ருக்மணி கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய மண்டல பூஜை விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவை ஊராட்சி கிராமத்தில் அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி ஸ்ரீ பாமா ருக்மணி கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 20/11/2024 நடைபெற்று முடிந்து 48 நாட்களுக்கு பின்னர் இன்று மூலவருக்கு மண்டல பூஜை விழா சாம்ராட் சிவஸ்ரீ வராகி ராஜலிங்க சிவாச்சாரியார் தலைமையில் மகா கணபதி ஹோமம் அமைக்கப்பட்டு பூஜை நமஸ்காரங்களுக்கு பின்னர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு மகாதீபம் காட்டப்பட்டு கலந்து கொண்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பின்னர் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உடைச்சியார் வலசை சுற்றியுள்ள பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் பரமத்தி வேலூர் பகவதி அம்மன் மார்கழி உற்சவம் ஊஞ்சல் சேவை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேட்டை ஸ்ரீ மகா பகவதி அம்மன் ஆலய மார்கழி மாத உற்சவத்தினை முன்னிட்டு 7/1/2025 செவ்வாய்க்கிழமையன்று ஆலயம் முழுவதும் வர்ண விளக்குகளால் அலங்காரம் செய்திருந்தனர். உடுக்கை மற்றும் பம்பை வாசிக்க விநாயகர், முருகர், மூலவர் மகா பகவதி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அனைத்து தெய்வங்களுக்கும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். 3 தெய்வங்களுக்கும் உதிரி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் மகா பகவதி அம்மனை ஊஞ்சலில் எழுந்தருள செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பெண்கள் பொங்கல், மாவிளக்கு எடுத்து வந்து தேங்காய் பழம் உடைத்து சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை பேட்டை ஸ்ரீ மகா பகவதி அம்மன் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பழனி முருகன் கோவிலில் வேட்டி சேலை அணிந்து வந்த வெளிநாட்டினர் தரிசனம் செய்தனர். பழனி முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய தமிழகம் மட்டுமே இல்லாமல் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருகின்றனர். இன்று அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த 10 பெண்கள் உட்பட 20 பக்தர்கள் தமிழக பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து வந்து பழனி முருகன் கோவிலுக்கு வந்திருந்தனர். படிப்பாதை வழியாக மலைக்கோவில் சென்று பழனி முருகனை தரிசனம் செய்துவிட்டு போகர் சித்தர் சன்னதிக்கு சென்று வழிபட்டனர். தொடர்ந்து கோவில் மண்டபங்களில் உள்ள சிற்பங்களை பார்த்து ரசித்தனர். குடிநீர் பஞ்சத்தை போக்கும் வகையில் புதுச்சேரி PS பாளையம் பம்பை நதீஸ்வரருக்கு 108 குடம் பம்பை ஆற்றில் தண்ணீரை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணடிப்பட்டு தொகுதி PS பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள செல்வமுத்து மாரியம்மன் கோவில் வளாகத்தில் மங்களாம்பிகை உடனுரை பம்பை நதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த சிலை கடந்த 1997ஆம் ஆண்டு பம்பை ஆற்றங்கரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்று முதல் PS பாளையம் கிராமத்தில் தண்ணீர் பற்றாக்குறையின்றி இருந்து வருகிறது. இந்த நிலையில் உலக நன்மைக்காகவும் ஊர் செழிக்கவும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் விவசாய பணிகள் மேம்படவும் வேண்டி பம்பை நதீஸ்வர சுவாமிக்கு பம்பை ஆற்றிலிருந்து 108 தண்ணீர் குடங்கள் ஊர்வலமாக மேளதாளங்களுடன் கொண்டுவரப்பட்டு நதீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கிராமத்துல ஆத்துல மணல்ல தானே தோன்றிய சுயம்பு லிங்கமான பம்பை நதீஸ்வரர்னு நாங்க பேர் வச்சு எங்க ஊர்ல அதை நாங்க சீரும் சிறப்புமா கும்பாபிஷேகம் பண்ணி நடத்திட்டு வரோம். இது ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் ஊரு புராணசிங்குபாளையம் எங்க கிராமத்துல இதை நாங்க செஞ்சுட்டு வரோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பம்பை நதியில லிங்கேஸ்வரன் எங்களுக்கு கிடைச்சதுனால மிக சீரும் சிறப்புமாக மழை பெய்கின்ற ஒவ்வொரு ஆண்டு மழைக்காலங்கள்ல நாங்க 108 நதி நீராட்டு விழா ஐயாவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வருஷம் இன்னைக்கு எங்க புராணசிங்குபாளையம் கிராமத்துல பம்பை நதியிலிருந்து நதி நீராட்டு விழாவுக்காக 108 பெண்கள் அனைவரும் வந்து இங்கிருந்து நதி நீர் எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய சிறப்பு நிகழ்வாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காரணம் 2 பக்கமும், ஒரு பக்கம் ஏரி ஒரு பக்கம் ஆறு. எங்களுக்கு நீர்நிலை மிகவும் சிறப்பாகவும் விவசாயம் மேலோங்கவும் மற்றும் எங்க கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராமமும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் இந்த சிறப்பு அபிஷேகம் சிவாச்சாரியார்களை கொண்டு மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் நடத்தி வரோம். கிராமத்துல எழுந்தருளிய பம்பேஸ்வரருக்கு இன்றைக்கு நாங்க வந்து பம்பையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அபிஷேகம் செய்கிறோம். 108 குடம் அபிஷேகம் செய்கிறோம். எதுக்கு இந்த அபிஷேகம் செய்கிறோம்னா, இந்த வருஷம் அமோகமான தண்ணி நினைச்சு பார்க்காம ஒரு நல்ல தண்ணி கொடுத்ததுனால, ஐயனுடைய அருள் இருந்ததுனால எங்களுக்கு நல்ல வளமும் கிடைச்சிருக்குது. நீர் வளம் மேல 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 வளர்ந்துருக்குது. அதனால அதோடைய இதை நம்ம செய்கிறோம். மேலும் வரும் காலத்துலயும் இதே மாதிரியே மழை பெய்யணும், அதனால வேண்டியே நாங்கள் இதை முக்கியமாக செய்கிறோமோ.
இந்த ஊரு இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுனால இந்த பம்பை நதியை எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் அபிஷேகம் பண்றோம். மேலும் மேலும் இது வளரணும், இது செழிக்கணும், நோவு நொடி இல்லாம இருக்கணும், எல்லாமே நல்ல மாதிரியா இருக்கணும், விளைச்சல் நல்ல மாதிரியா இருக்கணும். அதனால நாங்க இதை செய்யறோம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிரசித்தி பெற்று அமைந்திருக்கும் ராமநாத சுவாமி கோவில் ராமாயண வரலாற்று கதைகள் நிறைந்த புண்ணிய ஸ்தலமாக இருந்து வருகிறது. தீர்த்தம், மூர்த்தி, ஸ்தலம் என முப்பெருமைகளையும் கொண்ட கோவிலாகவும் உள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் இக்கோவிலின் 2 கோபுரங்கள் மற்றும் பிரகாரங்கள் அமைக்கப்பட்டது. இந்த பிரகாரங்கள் தான் ஆசியாவிலேயே மிகவும் நீளமான பிரகாரமாகும். பிரகார தூண்களில் சேதமடைந்தும் சில இடங்களில் சிலைகள் சேதமடைந்தும் இருந்தன. இதனை 3.4 கோடி செலவில் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியில் கலைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வெல்லம், கடுக்காய், சுண்ணாம்பு போன்ற இயற்கை பொருட்களை ஊற வைத்து கலவை செய்து பூசும் பணிகள் மற்றும் சேதமடைந்த சிற்பங்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பணிகள் 2 மாதங்களில் நிறைவு பெறும் என சிற்ப கலைஞர்கள் கூறினர். பணிகள் முடிந்து பிரம்மாண்டமாக இருக்கும் பிரகார தூண்களின் முன்பு சுற்றுலா பயணிகள், வடமாநில பக்தர்கள் புகைப்படங்களை எடுத்து வருகின்றனர்.